பெண்களின் மன வலிமையை குறிப்பதுடன் தீமைகள் அழிந்து நன்மைகள் நிலைக்கும் என்பதை உணர்த்திடும் வகையில் ஆண்டுதோறும் நவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. துர்கா பூஜை, தசரா, பதுக்கம்மா பூஜை, கார்பா என தேசமெங்கும் பெண்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் நவராத்திரியை முன்னிட்டு வீணாக தூக்கி எறியப்படும் பொருட்களில் இருந்து தயாரித்த பொம்மைகளை கொண்டு பெண்கள் கொலு வைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். புன்னகை பூப்பதற்கும் புத்துணர்வால் மனம் நிரம்புவதற்கும் ஏராளமான வழிமுறைகள் உள்ளன. குறிப்பாக நாள்தோறும் வீட்டிலும் பணிச்சூழலிலும் உழைத்து கலைக்கும் மகளிரின் வாழ்வில் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நவராத்திரி திருவிழா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. ஒரு பெண் வாழ்வில் வெற்றியடைய கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் அடிப்படை என்பதை உணர்த்திடும் வகையில் முதல் 3 நாட்கள் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வணங்கிடும் வகையில் நவராத்திரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வரங்கள், குணங்கள், நம்பிக்கைகள் அனைத்தையும் தாண்டி நவராத்திரி நோன்பும் பொம்மைகளும் மகளிரின் வாழ்வியலில் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியத்தையும் வலுப்படுத்திடும் வகையில் கொலுவை அலங்கரிக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் மன மகிழ்வும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அனைவரும் ஒன்று கூடி பாடல்கள், பூக்கள் மற்றும் புன்னகையால் வழிபடும் போது அந்த இடமே புத்துணர்வால் நிரம்பி வழிகிறது. ராமாயணம், மகாபாரதம் என இதிகாசங்கள் தொடங்கி கிராமத்தின் கலாச்சாரம், கல்வி கற்பதன் அவசியம், கேளிக்கை, விளையாட்டு, அறிவியல் என அனைத்தும் குழுவில் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரி விழாவின் கூடுதல் சிறப்பாக சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையத்தைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிணைந்து வீணாக தூக்கி எறியப்படும் பொருட்களிலிருந்து விதவிதமான வடிவங்கள் தயாரித்து காட்சிப்படுத்தியுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பதாக அமைந்துள்ளது. பெண்களுக்கான நவராத்திரி விழாவினை குழந்தைகளுக்கானதாக மாற்றிடும் வகையில் இதுபோன்ற முயற்சியை மேற்கொண்டதாக கூறுகிறார் திருமதி ஹேமலதா. சணல் கயிறுல இருந்து பிளாஸ்டிக் தூக்கி எறியப்படக்கூடிய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் தென் பேப்பர்ஸ் அண்ட் சணல் கயிறு, அகல் விளக்குகள் மண்ணை வெறுமனே இல்லாம அதுக்கும் பெயிண்டிங் பண்ணி அது வீட்டில் நம்ம புடவைகள் இருக்கக்கூடிய ஜெரியல் கிழிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதையும் யூஸ் பண்ணியும் செஞ்சிருக்கும். அதே மாதிரி கார்ட்போர்ட் அட்டைகள் அனைத்தையுமே உபயோகப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு அலங்காரங்களை நம்ம வீட்டிலேயே தயாரிக்க முடியும் அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு சொல்லியும் கொடுத்து அதுல இருந்து எங்களுடைய கொலுவையும் நாங்கள் அலங்கரிச்சிருக்கோம். தேங்காய் சிரட்டை மனிதர்கள், ஐஸ்கிரீம் குச்சிகளால் ஆன வீடு, காகித வீடு, சணல் மனிதன், பிளாஸ்டிக் மாட்டு வண்டி, பேப்பர் கப் தொட்டிகள், பிளாஸ்டிக் வயர்களால் ஆன பல்வேறு கலை வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதுபோன்ற கலை வடிவங்களை உருவாக்கிடும் போது மன அழுத்தம் குறைவதாக கூறுகிறார் திருமதி பாலநரசு. ஒயர்லேயே நம்ம கூட போடலாம், நம்ம ஹேண்ட்பேக் போடலாம், பொம்மைங்க போடலாம், நம்ம வீட்டில் புழங்குறதுக்கு காய்கறி போடுறதுக்கும் அது பழகிக்கலாம். எல்லாம் அதில் நம்ம கொண்டு வர்றதுக்கு கீ செயின் எல்லாம் போடலாம். எல்லாமே நம்ம கொண்டுகிட்டு வரலாம். தோடு முதல் கொண்டு அதுலேயும் நம்ம செய்யலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.